கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 2 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கார்த்திக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகு, அப்போவாவது கார்த்திக் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிடுவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸு, எப்போவுமே உன்னையே தான் முகூர்த்தலைக்கு கூட்டிகிட்டு போவேன், ஆனால் இந்த வாட்டி நான் தீபாவை கூட்டிகிட்டு போக போகிறேன், தீபா கிட்டே காசு கொடுத்து புடவை வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா நேராக கார்த்தியை பார்த்து, சார், என்னுடைய பர்த்டேவை மறக்க முடியாத பர்த்டேவாக மாற்றினீங்க, அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. தீபாவும் கார்த்தியும் கிளம்புறாங்க. அப்போ அபிராமி நேராக தீபாட்ட தீபா, இந்தா காசு, நாளைக்கு முகூர்த்தலைக்கு நீ தான் வரப்போகிற, ஒரு நல்ல புடவையாக பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபா கரெக்டாக அதில் காசு இருக்கான்னு பார்த்துக்க, அப்புறம் கடையில் கொண்டு கொடுக்கும் பொழுது அப்புறம் கூட குறைச்சி இருக்கும் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேகை ஓரமாக வச்சுட்டு தீபா காசு எண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவோட பையிலேருந்து ஃபோனை எடுத்துடுறாங்க, தீபாவுக்கு தெரியாமல். இன்னொரு பக்கம் தீபா ஐஸ்வர்யா கிட்ட காசு கரெக்டாக இருக்குது, அத்தைகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து சாரீ கடைக்கு போகிறாங்க. அங்கே நம்ம தீபா எல்லா புடவைகளையும் பார்த்துட்டு ஒரு புடவையை சூப்பராக செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா தீபா கார்த்தியை பார்த்து, சார், என்னுடைய முதல் மாத சேலரியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட்டாக எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒரு சூப்பரான ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த ரெசார்ட் இருக்குல்ல, அந்த ரெசார்ட்டை அவருடைய ஹஸ்பண்ட் பேருக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. அவர் கேட்குறாரு, ஏது காசு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னுடைய நகை, எனக்கு இருந்த சொத்து எல்லாத்தையுமே விற்று 10 கோடிக்கு இந்த நிலத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு அவரை அனுப்பி வச்சுட்டு மாயாவை போய் பார்க்குறாங்க. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எதுக்காக நான் அந்த ரெசார்ட்டை எழுதி கொடுத்தேன்னு தெரியுமில்ல அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு என் புருஷனுக்கும் அந்த கார்த்திக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும், இதை வச்சு அபிராமியை ஒரு ஆட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவும் கார்த்தியும் கடையை விட்டு வெளியில் வரும் பொழுது ஐஸ்வர்யா அந்த கடைக்கு வராங்க.